லியோ படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே கோட் படத்தோட ஷூட்டிங் தொடங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய் அரசியல்ல களமிறங்க இருக்கிறதுனால கோட் படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இதனால இன்னும் ஓரிரு மாதங்கள்ல கோட் படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்து விடும்னு சொல்லப்படுது. இதனால இனி கோட் படத்துல இருந்து அடிக்கடி அபிஷியல் அப்டேட் வெளியாகுங்கிறது கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. முதல் அப்டேட்டாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வெளியிட திட்டமிட்டு இருக்காங்களாம் படக்குழு. வெங்கட் பிரபுவே தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸ் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் யுவன் கூட்டணி கொடுத்திருக்கிற ஹைப் காரணமாக கோட் படத்தோட ஆடியோ ரைட்ஸ் 28 கோடிக்கு வியாபாரமாகி இருக்காம். இதனை பிரபல டி சீரிஸ் நிறுவனம் கைப்பற்றி இருக்கு. முன்னதாக விஜயின் வாரிசு ஆடியோ ரைட்ஸை 10 கோடிக்கு வாங்கி இருந்த டி சீரிஸ் நிறுவனம் இப்பொழுது கோட் ஆடியோ ரைட்ஸை 28 கோடிக்கு வாங்கியது குறிப்பிடத்தக்கது. இது ஆடியோ ரைட்ஸுக்கான உச்சபட்ச தொகைன்னு ஹாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதே நேரம் ஆடியோ ரைட்ஸ் 28 கோடிக்கு வியாபாரம் ஆகி இருக்கிறதுனால டிடி உரிமையை கைப்பற்றுவதிலும் கடுமையான போட்டி நிலவும்னு எதிர்பார்க்கப்படுது. கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக மாசான குத்து பாடல் வெளியாக இருக்காம். விஜய் மகன் படத்திற்கும் யுவன் தான் இசையமைக்க இருக்காராம். சஞ்சய் கோட் படத்தோட குத்து பாடலை கேட்டு ஸ்டுடியோல கடுமையாக நடனமாடியாராம். விஜய் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுக்க இருக்காரு யுவன்.